மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி ரஸ்மலாய் செய்யணுமா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரெசிபி பக்காவாக வரும். ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. ஒரு 9-10 பீஸ் வரும். ஸோ 3/4 லிட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரணும். அந்த டைமில் நான் இதில் லெமன் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பால். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதித்து வந்த உடனே நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். ஒரு லெமன் இருந்தாலும் சரி, ஆஃப் லெமன் இருந்தாலும் சரி பரவாயில்ல. நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு திரிய வச்சுக்கோங்க பாலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஒயிட் துணி போட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிழிஞ்சிட்டு திரும்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம திரும்பியும் அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம்ல, அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது. ஸோ அதனால் கோல்டு வாட்டர் சேர்த்து நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம ஒரு 1/2 hour இல்லைன்னா 15 minutes நம்ம தண்ணியாக எடுத்து வச்சிடணும். நல்லா பிழிஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பி நான் பேனில் நல்லா அடிகனமாக இருக்கிற ஒரு பேனுங்க இதுலேயும் நான் ஒரு 3/4 லிட்டர் பால் தான் சேர்த்துருக்கேன். நான் மொத்தமாகவே 1.5 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். நான் ஆரோக்கிய பால் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அடிகனமாக இருக்க பாத்திரம் எடுத்திங்கன்னா ஆடை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சைடில் எடுத்து விடும்போது அந்த ரஸ்மலாயில் நிறைய ஆடை கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குங்குமப்பூ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து அதில் பால் கொதிக்கிற பாலை ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி வரும். ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆடை வருதுன்னு பார்க்குறீங்கன்னா, நல்லாவே நிறைய வருதுங்க ஆடை. நம்ம ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை கிண்டிக்கிட்டே இருங்க. சைடில் எடுத்து விட்டுட்டே இருங்க ஆடை. ஸோ அதனால் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஆடை வாயில் கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பன்னீர் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா நம்ம உள்ளங்கையில் நல்லா இப்படி அரைக்கி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த உருளையாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ நல்லா ரவுண்ட் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிராக் இருக்கும், அதனால் நீங்கள் நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த கொதிச்சிருக்க பால் இருக்குல்லங்க, அதுலேருந்து இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஸோ 1 கப் சர்க்கரை சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக ஆடையாக வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப ஒரு 5 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூவில் நான் பால் காசி ஊற்றி வச்சுருந்தேன்ல, அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுதான் குங்குமப்பூ தாங்க இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப வேணா லைட்டாக சேர்த்திங்கன்னா அந்த அரோமா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பிஸ்தா நான் அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக லைட்டாக கொதி வந்தால் போதுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திரும்பியும் நான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 கிளாஸ் தண்ணி. அப்போ 1 கப் நான் இதில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் அதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சர்க்கரை. ஏன்னா இது சர்க்கரை பாகில் இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். அந்த ரசகுல்லா மாதிரி பண்ணோம்ல, அதை ஊற வைக்க போகிறேன். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா இது உடையாமல் வருங்க. இது உடையாமல் வந்தால் தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதனால் தண்ணி கொதிக்கும் போது இதை போட்டு ஒரு 5 minutes நல்லா மூடி ஊற வச்சுருங்க. ஏன்னா இது வெந்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இப்படி எடுத்து கரண்டியில் நல்லா ஸ்பூனை விட்டு அழுத்தி இந்த தண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பாலில் இந்த ரஸ்மலாய், இந்த ரசகுல்லா மாதிரி இருக்குல்ல, இதை சேர்த்து நான் பாலை மேலே ஊற்றி விட்டுட்டு இதை நீங்கள் கோல்டு பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நைட் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டில் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.